பக்ரீத் பண்டிகை ஒட்டி உளுந்தூர்பேட்டை ஆட்டுச் சந்தையில் 5 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் பாபு இணைகிறார். ரமேஷ் பாபு, விவரங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வாரந்தோறும் புதன்கிழமைகளில் ஆடு சந்தை நடைபெற்று வருவது வழக்கம். தீபாவளி, பக்ரீத், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் இந்த ஆடு சந்தையில் அதிக அளவில் ஆடுகள் விற்பனை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வருகின்ற 7ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை, அதாவது இஸ்லாமியர்களுடைய முக்கிய பண்டிகையான பக்ரீத் பண்டிகை வருவதை முன்னிட்டு இங்கே உளுந்தூர்பேட்டை ஆடு சந்தையில் அதிகாலை முதலே ஏராளமான இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி விழுப்புரம், கடலூர், திருச்சி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வியாபாரிகளும் ஆடுகளை வாங்குவதற்காக வந்துள்ளனர். அதிகாலை முதலே இங்கே ஆடுகள் அதிக அளவில் விற்பனை நடைபெற்று வருகிறது. அதாவது உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் அதிக அளவில் ஆடுகளை விற்பனை செய்து வருகிறார்கள். அவர்களிடம் ஆடுகள் குறைந்த விலைக்கு கிடைக்கும் என்பதால் இங்கே வியாபாரிகள் எப்போதும் அதிகமாக ஆடுகளை தங்களுக்கு தேவையான அளவில் வாங்கி செல்கின்றனர். அதிகாலை முதலே இஸ்லாமியர்களும் வியாபாரிகளும் உளுந்தூர்பேட்டை ஆடு சந்தைக்கு ஆடுகளை வாங்க குவிந்து வருகின்றனர். தங்களுக்கு தேவையான ஆடுகளை மினி டெம்போ, லாரி உள்ளிட்ட வாகனங்களில் எடுத்து ஆடுகளை வாங்கி செல்கின்றனர். அதிகாலை முதல் நடைபெற்று வரும் இந்த ஆடு சந்தையில் தற்போது வரை ரூபாய் 5 கோடி அளவிற்கு ஆடுகள் விற்பனை ஆகியிருக்கலாம் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து ஆடு சந்தையில் தங்களுக்கு தேவையான ஆடுகளை இஸ்லாமியர்களும் வியாபாரிகளும் வாங்கி வண்ணம் உள்ளனர். ரமேஷ் பாபு, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.